நம்ம இது மாதிரி 3D ஆப்ஜெக்ட்ஸ் பிரிண்ட் பண்ணலாம் filaments யூஸ் பண்ணுறோம். இந்த filaments என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இங்கே கலராக அடுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் filaments. இந்த filamentsலாம் மோஸ்ட்டாக FDM 3D பிரிண்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த filamentsலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம எந்த 3D ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ண எந்த filament யூஸ் பண்ணோம் அப்படின்றத 4 கேட்டகரி வச்சு டிசைட் பண்ணுவோம். நம்ம பிரிண்ட் பண்ண போகிற 3D ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி, அக்யூரசி அண்ட் இன்னும் நிறைய ஸ்பெஷல் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இந்த ஃபிலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவோம். இதில் நம்ம எந்த 3D ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ண எந்த ஃபிலமெண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்றத ஒரு ஃபிலமெண்ட்டாக பார்த்துட்டு வரலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ABS ஃபிலமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளெக்சிபிளான 3D ஆப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபிலமெண்ட்டோட மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 210 டிகிரி செல்சியஸ் வந்து 250 டிகிரி செல்சியஸ் வரையும். இந்த ஃபிலமெண்ட்டை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ், சைக்கிள்ஸ், டாய்ஸ் அண்ட் இவ்வளோ ஏன் நம்ம பைக்கில் கூட ABS பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபிலமெண்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், ஃப்ளெக்சிபிள் அண்ட் லைட் வெயிட்டும் கூட. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நான் பயோடிகிரேடபிள் அண்ட் இதோட மெல்டிங் பாயிண்ட் இது ரீச் பண்ணவே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ABSக்கு அடுத்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஃபிலமெண்ட் PLA. இந்த PLA ஃபிலமெண்ட் ABS கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோ மெல்டிங் பாயிண்டில் தான் இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இதோட மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்லேருந்து 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். PLA ஃபிலமெண்ட்டை மோஸ்ட்டாக சர்ஜிக்கல் இம்ப்ளான்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜிக்கல் இம்ப்ளான்ஸில் என்னென்ன மெட்டீரியல் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ், ராட்ஸ் அண்ட் நட்லாம் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் அப்படின்றதால ஃபுட் பேக்கிங் அண்ட் டயப்பர்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஃபிலமெண்ட் PETG ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் மோஸ்ட்டாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸை பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இது 100% ரீசைக்கிளபிளும் கூட. இந்த ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் கப்ஸு, பிளேட்ஸ்னு கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இதோட பிரிண்டிங் டெம்பரேச்சர் 210 டிகிரி செல்சியஸ்லேருந்து 230 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். அடுத்த ஃபிலமெண்ட் PET ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் மோஸ்ட்டாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் செய்ய யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட பிரிண்டிங் டெம்பரேச்சரும் 210 டிகிரி செல்சியஸ்லேருந்து 230 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். அடுத்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் நைலான் ஃபிலமெண்ட். இந்த நைலான் ஃபிலமெண்ட் ABS ஃபிலமெண்ட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இதோட பிரிட்டில்னஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த நைலான் ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கியர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இதோட பிரிண்டிங் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 210 டிகிரி செல்சியஸ்லேருந்து 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். PVA ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிலமெண்ட்டோட பிரிண்டிங் டெம்பரேச்சர் 190 டிகிரி செல்சியஸ்லேருந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்த ஃபிலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் PLA ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PLA ஃபிலமெண்ட்டை ஒரு வகையான சாக் கூட ஆட் பண்ணி சாண்ட்ஸ்டோன் ஃபிலமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃபிலமெண்ட் பார்க்க சாண்ட் மாதிரியும் ஸ்டோன் மாதிரியும் இருக்கிறதால இந்த ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆர்கிடெக்சர் மாடல்ஸை பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த சாண்ட்ஸ்டோன் ஃபிலமெண்ட்டோட பிரிண்டிங் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 டிகிரி செல்சியஸ்லேருந்து 210 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம உட்டன் ஃபிலமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உட்டன் ஃபிலமெண்ட்டை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட PLA ஃபிலமெண்ட் கூட ரீசைக்கிள்டு வுட்டை ஆட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு இது மாதிரியான வுட் டெக்ஸ்சரில் இருக்க ஃபிலமெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், உட்டன் ஸ்டாச்சூஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த உட்டன் ஃபிலமெண்ட்டை ரீசைக்கிள்டு வுட்டை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இதோட பிரிண்டிங் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 260 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபிலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அதை பற்றிலாம் பார்க்கலாம்.